இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27வது வசனம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலே அவர் தம்முடைய பிரசங்கத்தை முடித்துவிட்டு அவர் புறப்படும் போது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வருகிறதை மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அவர் போகிற வழியிலே அநேக அற்புதங்களை செய்கிறார். இன்னும் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போக கட்டளையிடுகிறார். அக்கறைக்கு போகும்படி அவர் படகில் ஏறினதும் அவரை நம்பி அவரோடு இருந்த சீஷர்கள் அவர்களும் படகில் ஏறுகிறார்கள். படகு சமுத்திரத்திலே போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று எதிர்பாராத விதமாய் காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் இயேசுவை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் சாகுறோம் அப்படி சொல்லிட்டு கதறாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்று. நாம் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வரும்போது நாம் அதிர்ச்சி அடைவது உண்டு. எல்லார் வாழ்க்கையில் அப்படிதான். திடீரென்று ஒரு கொடுங்காற்று வீசும்போது, ஒரு கொந்தளிப்பு வரும்போது அதிர்ச்சி அடையாத மனிதர்களே கிடையாது. இங்கே அதுதான் நடக்கிறது. கடல் கொந்தளிக்குது, காற்று பலமாய் வீசுகிறது. இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்று கதறுகிறார்கள். இந்த நாளில் எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படுவது உண்டானால் உங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறது ஒவ்வொன்றும் உங்களை அதிர்ச்சி அடைய பண்ணுவதற்கு அல்ல, உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கு. இங்கே அவர்கள் கதறுகிறார்கள். அவர்கள் இயேசுவை எழுப்பி சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று. படகுல இயேசு இருந்தும் அவர்கள் வாயில என்ன வார்த்தை வருகிறது என்றால் அவிசுவாசமான வார்த்தை. அப்படி வர காரணம் என்ன? அவர்கள் எதிர்பாராத ஒரு காற்று அடிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இயேசு இருக்கிறார் என தெரிந்தும் சில சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளுவது போல காணப்படும் போது நாமும் பல நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் சொல்லுகிறோம். இந்த நாளிலே எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில தேவன் ஒன்றை அனுமதிப்பது உங்களை அதிர்ச்சி அடைய பண்ணுவதற்கு அல்ல, ஆச்சரியப்படுத்துவதற்கு. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அவர் அதட்டின போது அவைகள் அமைதலாயின. இதை சீஷர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்களாம். நம்மை அதிர்ச்சி அடைய பண்ணுகிறவர் அல்ல நம் ஆண்டவர், ஆச்சரியப்படுத்துகிற தேவன். சில சூழ்நிலைகள் நிமித்தம், வாழ்க்கையில நடந்த எதிர்பாராத காரியங்கள் நிமித்தம் அதிர்ச்சி அடைந்த நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே. ஆனால் இந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவின் இடத்துல வந்து இயேசுவை எழுப்பி அவரிடத்திலே தங்கள் காரியங்களை சொல்லும் போது கர்த்தர் அவர்கள் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை செய்வதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசுவினிடத்திலே வாருங்கள், இயேசுவினிடத்திலே சொல்லுங்கள், இயேசுவை பாருங்கள், இயேசுவினிடத்துல கேளுங்கள். எந்தெந்த காரியங்கள் உங்களை அதிர்ச்சி அடைய பண்ணினதோ அல்லது எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் அதிர்ச்சி அடைந்தீர்களோ அதிலேயே கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும்படிக்கு தம்முடைய மகத்துவமான வல்லமையை உங்களுக்காய் விளங்க பண்ண அவர் நல்லவராகவும் வல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, அதிர்ச்சி அடைய பண்ணுகிற சூழ்நிலை நடுவில் எங்களை ஆச்சரியப்படுத்துகிற உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்க தான் உண்டப்பா, நீரல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நடப்பித்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.